ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஐயனார் துணை நிலா உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா நம்ம சேனலை லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ டெய்லி உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்லேருந்து வரும். சரி வாங்க, இன்றைக்கி எந்த நடிகையை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம ஐயனார் துணை சீரியலில் வர நிலாவை தாங்க பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். அவங்களோட உண்மையான பேர் பார்த்தீங்க அப்படின்னா மதுமிதா ஹிரண்யா. மதுமிதா ஹிரண்யா அவங்க ஒரு தமிழ் தொலைக்காட்சி ரசிகர்களுக்கு மிகவும் பரிச்சயமான ஒரு இளம் திறமையான நடிகைங்க. இயல்பான நடிப்பு, அழகான முகபாவனை, உணர்ச்சிபவமான காட்சிகள், சிறப்பாக நடிக்கும் திறன் ஆகியவற்றில் குறுகிய காலத்திலேயே மக்கள் மனசில் ரொம்பவே பெரிய இடத்தவே பிடிச்சிட்டாங்கங்க. நம்ம மதுமிதா எங்கே பிறக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, கர்நாடகாவில் பெங்களூரில் தாங்க பிறக்கிறாங்க. அவங்க 1999 பிறக்கிறாங்க. சிறு வயசுலேருந்தே இவங்களுக்கு நடிப்பு மீது ஆர்வம் ரொம்பவே அதிகம் தாங்க. படிப்பையும் கலை ஆர்வத்தையும் சமநிலையோடு எடுத்து சென்றவர் தான் நம்ம மதுமிதா அவர்கள். அவங்க படிப்பையும் விடலை, நடிப்பையும் விடலை, ரெண்டையுமே சமாதானம் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. தொலைக்காட்சி தொடர்களில் நடிக்கணும் அப்படின்ற ஆசை அவங்களுக்கு சின்ன வயசுலேருந்தே இருந்துக்கிட்டே இருந்திருக்குங்க. அந்த கனவை மனசில் வச்சுக்கிட்டே நிறைய முயற்சி செஞ்சுக்கிட்டே இருந்திருக்காங்க. அப்படி நிறைய முயற்சி செஞ்சு தான் அவங்க சினிமாவில் நுழைஞ்சிருக்காங்கங்க. மதுமிதாவோட நடிப்பு முதல்ல கன்னட தொலைக்காட்சி தொடர்களில் தாங்க தொடங்கியிருக்கு. அவங்க சில கதாபாத்திரங்களில் அவங்களோட திறமையை வெளிப்படுத்தியிருக்காங்கங்க. அதுக்கு பின்னாடி அவங்க தமிழ் தொலைக்காட்சி உலகிற்கு வந்தது அவங்களோட வாழ்க்கையில் ஒரு முக்கிய திருப்பு முனையாக தாங்க இருந்திருக்கு. அவங்க நடித்த முக்கியமான தொடர்கள் என்னென்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, பிரியாத வரம் வேண்டும், அதாவது இரட்டை வேடம் தமிழில் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம எல்லாத்துக்குமே தெரிஞ்சது எதிர்நீச்சல் சீரியல் ஜனனி கேரக்டர் பண்ணியிருக்காங்க. அப்புறம் நம்ம இப்போ ரொம்பவே ரசித்து பார்த்துட்ருக்கக்கூடிய ஐயனார் துணை சீரியல் நிலா, அதான் முக்கிய நாயகியாக பண்ணிகிட்ருக்காங்க. எதிர்நீச்சல் தொடரில் ஜனனின்ற கதாபாத்திரம் அவங்களுக்கு ரொம்பவே பெரிய புகழை பெற்று தந்துச்சு. அதுக்கப்புறம் ஐயனார் துணை சீரியலில் நிலா ஒரு கல்வி அறிவு, தன்னம்பிக்கை கொண்ட பெண் கதாபாத்திரம் மூலம் ரசிகர்களிடையே இன்னும் ஆழமாக நுழைஞ்சிட்டாங்கங்க. ஐயனார் துணை சீரியலில் நிலா கதாபாத்திரம் எப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, பெண்களுக்கு கல்வி ரொம்ப முக்கியம் அப்படின்றதுலையும், சுயநிலை, கனவுகளுக்கான போராட்டம், இந்த மாதிரியான கேரக்டர் தான் அவங்க நடிச்சிட்டு வர்றாங்க. ரியல் லைஃப்லேயுமே அவங்க அப்படி தானா அப்படின்னு ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருக்காங்கங்க. இந்த கதாபாத்திரத்தில் மதுமிதா காட்டிய இயல்பான நடிப்பு பல பெண்களுக்கு ஊக்கமாகவே அமைந்திருக்கான். அதையும் அவங்க நிறைய இடத்துல சொல்லியிருக்காங்கங்க. மதுமிதா அவங்கள பற்றி ஒரு இன்டர்வியூவில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நான் ரொம்ப சிம்பிளாக தான் இருப்பேன், எனக்கு சிம்பிளிசிட்டி தான் ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி என்னோடய ஃபேன்ஸ் ரசிகர்கள் வந்தாலும் நான் அவங்கக்கிட்ட அன்பாக தான் பழகுவேன். சமூக ஊடகங்கள் சோஷியல் மீடியாவில் நான் நேர்மறையான கருத்துக்களை தான் பகிர்வேன். அதே மாதிரி பெண்கள் முன்னேற்றம் குறித்து நான் வெளிப்படையாகவே பேசிடுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்கங்க. மேலும் இதே மாதிரி வேறு ஒரு நடிகையை பற்றி நாளைக்கு பார்க்கலாம். பை ஃப்ரெண்ட்ஸ்.